तेरी एक नजर के तालिब तेरे एक सुखन पे कुर्बा सल्लल्लाह तेरे एक सुखन पे कुर्बा ये सब तेरे दीवा முஸ்லிம்களாக முத்தகீன்களாக முவஹிதீன்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உமரே, உங்களை உங்கள் மனைவி மக்களை விட உங்கள் பொருள் செல்வங்களை விட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ அளவு கடந்த அன்பு வைக்கவில்லை என்றால் நீங்கள் முஃமினாக ஆக முடியாது என்ற வார்த்தையை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பொருளை விட, எங்களுடைய வியாபாரத்தை விட, எங்களோட உத்தியோகங்களை விட, எங்க மனைவி மக்களை விட உங்களை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, இல்ல உமரே, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகவில்லை என்றா சொன்னாங்க. இப்ப பெருமானார்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாத்தை விட நான் உங்களை நேசிக்கிறோம் சொல்றோம், இன்னும் எங்களோட ஈமான் பரிபூர்ணமாகலன்னு சொன்னா என்ன செய்யணும், நீங்களே சொல்லுங்க யார. பெருமானார் சொன்னாங்க, உமரே, உங்கள் உயிரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காதவரை உங்களோட ஈமான் காமிலால் ஆகாது. அப்ப உமர் நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது பெருமானார், அல் ஆன், இப்பதான் உங்களோட ஈமான் பரிபூர்ணமாகுது உமரே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஈமானுடைய அளவுகோல் மனிதன் எவ்வளவு பெருமானார நேசிக்கிறான். எப்ப நம்ம நபியை நேசிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் சரியாகும். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, ஒரு காட்டரபி என்பதாக ஆராபுனா காட்டரபி என்பதாக சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு ரொம்ப விவரங்கள்லாம் தெரியாது. ஏன்னா காட்டுல போய் வெறும் வியாபாரம், உத்தியோகம், கோடாலியை பிடிச்சி மரத்தை வெட்டுறது மட்டும்தான் அவங்களோட இதா இருக்கும். ஆனா நம்ம இப்ப நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க, சிட்டியில வாழ்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷன், கொஞ்சம் அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கும், கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் நாகரிகம் தெரியும், ஒரு 4 பெரியவங்கள்ட்ட பழகுவாங்க, படித்தவர்கள்ட்ட பழகுவாங்க. அப்ப அந்த மதீனாலே இருக்கக்கூடிய மக்கள்ல பாத்தீங்கன்னா சிட்டியில பழகக்கூடிய மக்கள்கிட்ட கொஞ்சம் நாகரிகமான பேச்சுக்கள் இருக்கும். சஹாபாக்கிட்ட சொல்றேன், இந்த அராபிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, காட்டு பகுதியில வேலை செய்யக்கூடிய அதே சஹாபி தோழர்கள், அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். கொஞ்சம் அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம சாதாரண மக்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அராபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க கருத்தை பொறுத்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். சரிங்க, ஆனா பெருமானாரு அவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ரொம்ப சாஃப்டா. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் எப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஹேண்டில் தான். அது சிட்டில வாழ்ற மக்களா இருந்தாலும் சரி, கிராமப்புறத்துல வர்றவங்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட ஹேண்டில் சாஃப்டா ரொம்ப கடினமான முறையில நடந்துக்கவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலும் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பெருமானாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு புன்முறுவல் வரும். யாரும் அவங்க கோவப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஆராபி கேட்கிறாங்க, யார சொல்ல நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், உங்களோட கருத்தை பொறுத்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு, 5 வக்து தொழுவுதான் தொழுவேன், எக்ஸ்ட்ரா எந்த அமலும் செய்ய மாட்டேன் நபிட்ட சொல்றாங்க. சஹாபாக்களை பார்த்துருக்கேன், இப்படி பேசுறாரு. பெருமானார் அமைதியா இருந்தேன். அப்படியா, சரி தோழர், 5 வக்து கரெக்டா தொழுதுருவீங்களா, அதை கரெக்டா செஞ்சிடும், அதை கரெக்டா செஞ்சிருவேன் யார சொல்லலாம், என் உயிரே போனாலும் அந்த தொழுகையை நான் விட மாட்டேன், அதை பர்ஃபெக்டா நான் இருப்பேன், அதுல தொழுகையை விடவே மாட்டேன். அப்படியா, சரி சரி நீங்க போங்க.
எந்திரிச்சாங்க. இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு சபையிலே நடக்குது. சபையிலே வராங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே நடந்து வராங்க, கேட்கிறாங்க, பேசுறாங்க, அப்படியே போறாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஹல் தம்புருன இலா சாஹிபில் ஜன்னா உங்குர். சொர்க்கவாசியை பார்க்கணும்னு அவரை பாருங்க பெருமானார். என்ன இருக்கு சொர்க்கத்துல அமல்? நம்மளோட அளவுகோல் என்ன? நல்லா ஓதணும், நல்லா தொழுவணும், சுன்னத் நஃபில் இதெல்லாம் விரிவாக ஒரு அமலை செய்தால் நம்மளுடைய அளவுகோலும் ஒரு சொர்க்கவாசி. அந்த சஹாபி ஹாஷா பேசிட்டு போறாங்க, இவ்வளவுதான் என்னால செய்ய முடியாது சொல்லலாம், 5 வட்டு கரெக்டா தொழுவேன், இதுக்கு மேல சொல்லுவேன். சொர்க்கவாசியை பார்க்கணும் அவரை பாருங்க. முன்னாடி உமரதேர் தான், அபூபக்கர் பெரும் பெரும் அஷரத்தும் முபஷ்ஷரான உட்கார்ந்து இருக்கிறார். கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இவ்வளவு இதா பேசிட்டு போற அவரை போய் நீ சொர்க்கவாசிய பார்க்கணும்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே, என்னன்னு சொல்லுங்க. முதல் விஷயம் சொன்னாங்க, தோழரே முதல் விஷயம் நல்லா விளங்கிக்கங்க. எப்ப அவரு அந்த தோழர் அந்த சஹாபி 5 வக்து தொழுகைய நான் கரெக்டா தொழுவேன் என்று சொல்லிட்டாரோ அவர் ஆட்டோமேட்டிக்கா சுன்னத் நஃபில் அவரே தொழுவ ஆரம்பிச்சிருவார். ஒரு 5 வக்து தொழுகையை தொழுவுறதுலயே ஒரு டவுட் இருக்குன்னா அவர் சுன்னத்துக்கு போறது டவுட், நஃபில் தொழுவுறது டவுட், மற்ற ஃபரஈயான முஸ்தஹப்பான அமல்கள் செய்வதில் ஒரு சந்தேகம் வரும். ஆனா அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போற 5 வக்து தொழுகையை கரெக்டா தொழுவேன் யார சொல்லலாம் என்று சொன்னார்ல, அவர் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த அமல்கள் கரெக்டா செஞ்சிருவார் தோழர்களே. இரண்டாவது விஷயம், நான் ஏன் அவரை சொர்க்கவாசி சொன்ன தெரியுமா? அவர் என் மேல முஹப்பத் வச்சிருக்காரு. எப்ப என் மேல முஹப்பத் வைத்து விட்டாரோ, நான் அவரை பிரியப்பட்டேனோ, அவர் என்னை பிரியப்பட்டு விட்டாரோ, அல்லாஹ்வும் அவரை நேசித்து விட்டான். எனவே அவர் செய்யக்கூடிய அமல்கள் அவரை கொண்டு மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, நம்மள்கள்ல எவ்வளவு அமல்கள்ல குறைபாடுகள் இருக்கு. நம்ம என்ன அமல்கள் செய்தாலும் அந்த பெர்ஃபெக்ட் வரல. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது வஅகீமுஸ் ஸலாத் எல்லா அமல்களையும் நீங்க எடுத்து பாருங்களேன். அந்த குர்ஆனுடைய உரசி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் தஆலா செய்ய சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சதகா நீங்க கொடுக்குறீங்க, ஜகாத் நீங்க கொடுக்குறீங்க, அதாவது உங்களுடைய பொருளை உங்களுடைய காசு பணத்தை அள்ளி நீங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய வேலை. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன லவ்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், அடியானே நான் உனக்கு கொடுத்தேன்ல அதுல இருந்து நீ கொடுன்னு சொல்லுவான். இப்ப நம்ம எடுத்து கொடுத்துறோம்னு சொன்னா அந்த நஃப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க உட்கார்ந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ பாட்டுக்கு காசு எடுத்து கொடுக்குறியப்பா, 100 ரூபாய் நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகள் செலவுகளுக்கு நீ கரெக்டா இருக்குமே, நீ பாட்டுக்கு அதை எடுத்து கொடுக்கறிய, உனக்கு காசு குறைஞ்சிட்டு போவோமே, உன் பிள்ளைக்கு நீ ஃபீஸ் கட்டணுமே, உன் வண்டிக்கு நீ பெட்ரோல் போடணுமே, வீட்டு வாடகை கட்டணுமே, பால் காசு கொடுக்கணுமே, கரண்ட் பில்லு கட்டணுமே என்று 100 கேள்வி 100 ரூபாய் கொடுக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 கேள்விகள் வரும். இதெல்லாம் ஆஃப் பண்றதுக்கு அல்லாஹ் அழகா வார்த்தை சொல்லுவான், இதெல்லாம் நீ கவலைப்படவே படாத, மிம்மா ரஸக்னாகும், நான் உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்ல அதுல இருந்து நீ கொடுன்றான். இப்ப நம்மளுக்கு எடுத்து கொடுக்க பயம் வராது. காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்த காசை நீ கொடுக்க சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அதுக்கு தைரியம் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த ஜகாத் சதகா கொடுக்கிற விஷயத்துல குர்ஆன்ல ஹதீஸ்ல இஸ்லாத்துல சொல்ற மாதிரி தைரியமான வார்த்தைகள் வேற எதுலயும் நீங்க பார்க்க முடியாது. கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், மன் ஜாபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அடியானே நீ என்னமோ 10 ரூபாய் கொடுத்துட்டு உன் 10 ரூபாய் போயிருச்சு நீ நினைக்கிற, ஆனா உனக்கு ரிட்டர்ன் 100 ரூபாய் வரும், அது என்னோட பாலிசின்ற அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன சொல்றான், அடியானே நீ என்னமோ நினைக்கிற நான் 10 ரூபாய் கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்து 10 ரூபாய் போயிருச்சு, 10 ரூபாய் பறி போயிருச்சு, 100 ரூபாய் பறி போயிருச்சு என்ற கவலையோட நீ கொடுக்கிற கிடையாது. ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, உனக்கு ரிட்டர்ன் நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன், நான் கேரண்டி, அது என்னோட பாலிசி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாதா செய்றார். இதெல்லாம் ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டைல். ஆனா தொழுகை பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, மக்களே தொழுகைக்கு வாருங்கள்,
என்று அல்லாஹ் சொல்வதை காட்டியிருக்கும் மேலான ஒரு வார்த்தையை சொல்றான். இமாம் உட்கார்ந்துக்காங்க தெரியும். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகையை அந்த டைம்ல கரெக்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா நிறைவேற்றுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப என்ன அகீமுனா என்ன, நிலைநிறுத்துறதுனா என்ன? தொழுவுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. சல்லு நீ தொழுவுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானேடா. அந்த தொழுகையுடைய வக்துல ஒரு விதமான சோம்பல், ஒரு விதமான டைவர்ஷன் நம்மளுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வரும். நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த 1 மணி லொஹருடைய வக்து தான். முஸ்லிமா பிறந்த எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கதான் 7 வயசுல இருந்து நம்ம பழகிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளை, நம்ம பிள்ளைங்க தான் நம்ம தொழுறத பார்க்க செய்யறாங்க. அதனால ஷரியத்துல ஒரு ஹுக்கும் இருக்கு. 7 வயசுல இருந்து ஒரு பிள்ளைகளை தொழுவ சொல்லிக்கிட்டே இருங்க. தொழுவ சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாப்பா தொழுவப்பா, நான் தொழுவ போறேன், கூட வரியா, பள்ளிக்கு கூட்டிட்டு வந்துடணும். அவர்களை அந்த சைடு நிப்பாட்டிட்டு நீங்க தொழுவணும். நீ தொழுறத அவன் பார்க்கணும், நீ குனிறத அவன் பார்க்கணும், உன்னோட சஜிதா அந்த புள்ள பார்க்கணும். நீ தொழுவ சொல்லிக்கிட்டே இருக்கணும். 10 வயசு வந்தோன அவன் தொழுகவில்லை என்றால் அவன் அடித்து தொழுவைங்கள் ஹதீஸ். ஏன் அப்படின்னு சொன்னா 3 வருட காலம் 7 வயசுல இருந்து 10 வயசு வரையும் நீ பெத்த புள்ள, அல்லாஹ்வோட கிஃப்டா கொடுத்த புள்ள, அல்லாஹ்வோட பிச்சை போட்ட புள்ள, அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்த புள்ள, அந்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதற்காக 3 வருஷம் நீ பாடுபட்டிருக்காம கூட தொழுவப்பா தொழுவப்பா தொழுவப்பான்னு சொல்லி 3 வருட காலங்கள் நீ பிராக்டிஸ் பண்ண பிறகு அந்த 10வது வயசுல நீ தொழுக சொல்லி நான் தொழுக மாட்டேன்னு சொன்னா ஆனா இன்னைக்கு 40-50 வயசாகி தொழுவாம இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுதான், ஒரே ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஓப்பனா சொல்லிடுறாங்க, இன்னும் வயசு இருக்கா சார். அதாவது அல்லாஹ்ட்ட இருந்து இவங்க ஹயாத்தை வாங்கிட்டு வந்த மாதிரியும், அல்லாஹ் தஆலா இவ்வளவு நாள் நீ வாழ்வப்பா அப்படின்னு இவர்கிட்ட கேரண்டி கொடுத்தது மாதிரியும், இல்ல இவர் அல்லாஹ்ட்ட வரும்போதே யா அல்லாஹ் நான் கரெக்டா 70 வயசு வரை வாழ்வேன், நான் வந்து கரெக்டா ஒரு 65 வயசுல தொழுகை எடுத்துடுறேன், 65 வயசுல தாடி வைக்க ஆரம்பிச்சிடுறேன், 65 வயசுல ஹஜ்ஜு போக ஆரம்பிச்சிடுறேன் என்று அல்லாஹ்கிட்ட இவர் வந்துட்டு அந்த டைம் வாங்கிட்டு வந்த மாதிரி நீ எல்லாம் ரிலாக்ஸா பண்ணுங்க. போங்க சார், நம்ம போய் தொழுகை வாங்க, போங்க சார் வருவான், போங்க பின்னாடியே வரேன் பாருங்க. எப்படி சொல்லுவேன், நீங்க போ பின்னாடியே வரேன் பாரு. அந்த பின்னாடி எப்பன்றது நமக்கு தெரியாது. அதான் பெருமானம் சொன்னாங்க, ஒரு சலாம் கொடுத்து மறு சலாம் சொல்றாங்க, சலாம் கொடுக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எவ்வளவு நேரம் கேப் இருக்கு? ஒரு 10 செகண்ட் கூட இருக்கு. ஒரு சலாம் கொடுத்து மறு சலாம் கொடுக்கறதுக்குள்ள ஒரு மௌத்து வந்துடலான்னு பெருமானம் சொல்றாங்க. அதனால சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தொழுகையில கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்று சொன்னால், போருடைய டயத்துல தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. போர் நடந்துருக்கு, உக்கிரமான போர், உனது உயிர் இருக்குமா போகுமா தெரியாது, உனது கரங்கள் துண்டிக்கப்படுமா தெரியாது, உனது உறுப்புகள் எந்த உறுப்பு துண்டிக்கப்படும் தெரியாது, உனது கழுத்து எப்படி துண்டிக்கப்படும் தெரியாது, எந்த இடத்துல இருந்து எதிரி உன்னை எப்படி அம்புடுவான்னு தெரியாது, யாருடைய வாளோடுக்கு நீ இரையாவும் தெரியாது. அந்த நேரத்துல, பதட்டமான நேரத்துல, எந்த விதமான அசௌகரியம் இல்லாத நேரத்துல, பயமான நேரத்துல, திகிலான நேரத்துல, த்ரில்லான நேரத்துல நீ தொழுகன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. எப்படி தொழுகணும்? ஒருத்தர் முன்சஃப்ல நின்று ஒரு ரக்காயத்து தொழுகணும், தொழுது இவர் ஃபீல்டுல போய் தியாகம் செய்யணும், அதுக்கடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரக்காயத்து தொழுகணும், அவர் தொழுது 2வது ரக்காயத்து போய் அவர் போய் போர் செய்யணும், முன்னாடி போனவர் பின்னாடி வந்து 2வது ரக்காயத்தை நிறைவேற்றணும், இவரை முடிச்சுட்டு போன அவர் வந்து 2வது ரக்காயத்தை நிறைவேற்றணும். அரே சண்டை போட்டு இருக்க மாதிரி தொழுகை விடக்கூடாதுன்னு ஹதீஸ் குர்ஆன். நம்ம ராஹத்தா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டுல நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தீன் ரீதியாகவும் துன்யா ரீதியாகவும் இஸ்லாம் ரீதியாகவும் உனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. அந்த நேரத்திலையும் கூட நம்ம தொழுகையை மிஸ் பண்றோம், அல்லாஹ் செய்யறோம், பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்றோம். அல்லாஹ் ஆசை வரணும்டாங்க. இப்ப பாருங்க, கேஸோட தட்டுப்பாடு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதோட முக்கியத்துவம் என்ன அதுவும் நம்மளுக்கு தெரியும். கேஸ்ன்றது 2 வகையா இருக்கு. ஒண்ணு நம்ம வீட்டுல சமையல் செய்யறதுக்கும் கேஸ் பயன்படுத்துறோம்,
ஆட்டோ எவ்வளவோ எல்பிஜி ஆட்டோக்கள் அவர்களும் கேஸ் பயன்படுத்துறாங்க. அங்க சென்னையில இருந்து வர வழியில பார்த்தேன், அல்லாஹ் அக்பர், 100-150 ஆட்டோ லைன்ல நிக்கிறாங்க கேஸ் ஃபில் பண்றது. இனிமே அவங்க கேஸ் ஃபில் பண்ணி 1 கிலோ 100 ரூபான்னு சொல்றாங்க. அதை ஃபில் பண்ணி இனிமே அவர் சவாரி எடுத்து இனிமே அவர் ஓட்டி அந்த காசை வீட்டுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு. இப்ப என்ன யோசிக்கணும்னு சொன்னா, ஒரு கேஸோட தட்டுப்பாடு வந்தோடனே எல்லாரோட அட்டென்ஷன் அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. பாரு, எவ்வளவுப்பா கேஸ் உங்க வீட்டுல எவ்வளவுப்பா? 5000 ரூபாய். தெரியா? 5500 ரூபாய் தரேன், கூட முதல்ல கேஸ். அந்த நம்ம கணக்கு யூஸ் பண்றோம்ல கேஸ், டொமஸ்டிக் கமர்ஷியல், அது எவ்வளவு பாண்டா? 8000 ரூபாய். கொடுங்க, டக்குன்னு கொடுங்க பாய், என்ன காசு கொடுங்க, முதல்ல கேஸ் கொடுப்பா, வேலை ஆனா சரி. ஒருத்த பார்த்தா நீ 8000 ரூபாய் யாரையும் அது பண்ணுவா? போட்டு விறகு போடுங்க, கண்ணு எரியுது, காது எரியுது, மூக்கு எரியுது, போட்டு விறகு தள்ளு. ஒருத்தர் பார்த்தா கேஸ் நம்ம விலைக்காது, விறகு விலைக்காது, இழுத்து மூடு கிடையாது, வீட்டுக்கு போயிட்டார். எவ்வளவு தேவைகள் அல்லாஹ் ஒரு கேஸ்ல வச்சிருக்கிறான். உலகமே தலைக்கீழா மாறி போகுது, வியாபாரங்கள் ஸ்தம்பிச்சு போகுது, அன்றாட தேவைகள் ஸ்தம்பிச்சு போகுது. அரே, நீ வெளியில யூஸ் பண்ணக்கூடிய சமையல் கேஸுக்கு இவ்வளவு தட்டுப்பாடு, இவ்வளவு தேவைங்க, அதனோட பிரயோஜனம் இவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு ஆட்டோக்கு போடக்கூடிய கேஸோட தேவை இவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நீ பிறந்ததுல இருந்து மௌத்தா போற நம்மகிட்ட ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு, அதை யாரை யோசிச்சு பார்த்தோமா? ரூஹ்ன்ற ஒரு கேஸ், நஃப்ஸ்ன்ற ஒரு கேஸ், நீ எந்திரிச்சு வந்து படிக்கிற வரையும் உன்னுடைய மூச்சுன்ற அந்த கேஸ் அல்லாஹ்வுல கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. காரணம் என்ன? இந்த கேஸுக்குலாம் தட்டுப்பாடு வரும். காரணம் இது சபவே துன்யா. அரே, உன்னோட கேஸுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாம, காரணம் இது ப்ராடக்ட் ஆஃப் அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட் இது. அதனால அது ஞாபகத்து தெரியல நமக்கு. உட்காரோம், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என் மூச்சு போயிட்டே இருக்குது. என் பயான நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு மூச்சு வந்துட்டு போயிட்டு இருக்கு. நான் நடக்கிறேன், மூச்சு வந்துட்டு போயிட்டு இருக்கு. நான் ஓடுறேன், மூச்சு வந்து போயிட்டு இருக்கு. நான் பாத்ரூம் போறேன், மூச்சு வந்து போயிட்டு இருக்கு. நான் சாப்பிடுறேன், மூச்சு வந்து போயிட்டு இருக்கு. அதே என் மனைவி கூட நான் படிக்கும் போது எனக்கு மூச்சு வந்து போயிட்டு இருக்கு. எந்த நேரத்துல உன மூச்சு அல்லாஹ் ஸ்டாப் பண்ணா நீ சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தொடர்படியா கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஒரு ரூஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஹயாத் எந்த டிஸ்டர்ப் இல்லாம அல்லாஹ் உனக்கு தொடர்படியா கொடுக்கிறான். அந்த அல்லாஹ்வை நாம மறந்துட்டு இருக்கிறோம். ஒரு கால் அல்லாஹ் தஆலா இன்றைய மனிதனுடைய சூழ்நிலையில நீ 9 மணில இருந்து 10 மணி வரையும் உன் ரூஹை நான் நிப்பாட்டிடுறேன்டா, நீ 80,000 இல்ல 8 லட்சம் கொடுத்தாலும் உனக்கு கேஸ் கிடைக்காது. மனிதன்ல ஓடக்கூடிய கேஸ் சொல்றேன். சாதாரண கேஸ் தட்டுப்பாடு எல்லா டைவர்ஷனும் திரும்புது. இதை நம்ம யோசிக்கவே இல்லை. உண்மையிலே ரூம் போயிட்டு தான் வருதா? மூச்சு விட்டு தான் இருக்கோமா? அந்த மூச்சு எங்க இருந்து வருது? அந்த மூச்சு திணறல் வந்தோன்னா ஹாஸ்பிட்டல்ல போறோம். அவன் என்ன செய்யறான்? ஒரு ஆக்சிஜன் கேஸ் வச்சு ஏத்துறான். அப்பதான் தெரியுது, அல்லாஹ் அக்பர், இதுலதான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அந்த செயற்கையை கொடுக்குறோம் பாருங்க, ஆர்டிபிஷியல் கொடுத்தோன்னதான் அந்த கேஸ் நம்ம பம்ப் ஆகுது திருப்பி ஹார்ட். எல்லாம் 1 மாசம் இருந்து ஹாஸ்பிட்டல்ல சரியான வீட்டுக்கு வரும். சொல்லி அனுப்புறான், பாய் பார்த்து இருந்துக்காங்க, காலையில மூச்சு பயிற்சி செய்யுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அது இஸ்லாம் நம்ம அழகா சொல்லி கொடுக்கும். நபியே ஹபீபே, அந்த சுபுகு பொழுதை நீங்க பார்க்கவில்லையா? எப்படிப்பட்ட சுபுகு பொழுது? காலை நேரம் மூச்சு ஓட்டு கொண்டு இருக்கிற அந்த சுபுகை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. இதுக்கு அரபில ஃபாஸல் ஃபாஸ் என்பதாக சொல்வாங்க. நம்ம இஸ்லாமில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெருமானா சொன்னது, எந்திரி, காலையில ஃபஜ்ர் தொழுவு, தஸ்பீஹ் செய், மூச்சு பயிற்சி செய். எல்லாம் இவ யோகால கொண்டு வந்துட்டாங்க, எக்ஸசைஸ் பயிற்சியில கொண்டு வந்துட்டாங்க. பயிற்சின்றது ஆர்டிபிஷியல், அது நீ புதுசா நீ எடுத்து செய்யணும். ஆனா இஸ்லாம் உனக்கு இயற்கையாவே சொல்லிருச்சு, சுபுஹ் தொழவரியா, தொழுத பிறகு திக்ர் செய். உனக்கு இயற்கையா அது ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் தஆலா உனக்கு ஆஃபியத் சலாமத் கொடுப்பான். அந்த ஃபஜ்ர் நம்ம எந்திரிக்கிறதும் இல்ல, நம்ம மனைவி மக்களை தூண்டுறதும் இல்ல, நாமளும் தொழுறதும் இல்ல, பரக்கத்து நம்ம வீட்டை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. அதனால காஃபி நீங்க பாத்தீங்கன்னா சலாமத்தா இருக்காங்க. காலையில 5 மணிக்கு கதவை திறந்து வச்சு வீட்டுல வாசல்ல கோலம் போட்டுறாங்க. ஹதீஸ்ல வருது ஒரு ரிவாயத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் அனுப்புறாங்க. பரக்கத்து இருக்கு பாத்தீங்களா? பரக்கத்து பேசுறோம்ல, யார பாருங்க, வாழ்க்கையில பரக்கத்து இல்ல, நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், பரக்கத்து இல்ல. எங்க பாருங்க, அதுவே அப்படியே நேர ஆப்போசிட். அதுல 100 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா இருக்கிறேன். அவர் சொல்லும் பொழுது அந்த முகத்தோட எக்ஸ்பிரஷன் பாருங்க, சுப்ஹானல்லாஹ்.
என்னமோ சாதிச்சது மாதிரி சொல்றான். 1000 ரூபாய் தான், நல்லா இருக்கிறேன். இவர் 10,000 ரூபாய் கையில வச்சிருக்கிறார். பரக்கத்து இல்ல, நிம்மதி இல்ல, ராகத்து இல்ல. மனைவி ஏசுறா, பிள்ளைய மதிக்க மாட்டான். நல்லா இருக்கிறேன், பரக்கத்து இல்ல, நிம்மதி இல்லை. இதுக்கு பெருமாற வழி கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன வழி என்ன? நீ மலையை தூக்குறது வழி இல்ல, சிம்பிளான 5 நிமிஷம் வேலை. நல்லா கவனிங்க ஹதீஸ. பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் காலையில ஃபஜ்ர்ல இறங்குறாங்க. இறங்கி வந்து, இது ரிவாயத், இது இறங்கி வந்து நேரா யார் யார் வீட்டினுடைய வாசல்ல, அதாவது வீட்டுல விளக்கு லைட் எரியுதோ, வெளிச்சமாக இருக்குதோ, அந்த வீட்டுல பரக்கத்தை கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படியே கொடுத்துக்கிட்டே வராங்க. ஆச்சுங்களா? ஒரு 100 பேருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், 80 வீட்டுக்கு போட்டுட்டாங்க. மீதி 20 வீடு பாக்கி இருக்கு. அல்லாஹ்கிட்ட கேட்கிறான், ரப்பே மீதி 20 பாக்கி இருக்கு, என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்த ரிட்டர்ன் வாங்குற பழக்கம் இல்ல, மிச்சம் எந்த 80 வீடு கொடுத்தீங்களோ அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க, பரக்கத்தை கொடுத்துடுறாங்க. இப்பதான் நம்ம யோசிக்கணும். மலக்குகள் ஃபஜ்ரோட வராங்க, பரக்கத்தை வீட்டுகள்லாம் போடுறாங்க, வீட்டுகளை கொடுத்துட்டு அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. மறுநாள் நடக்குது, மறுநாள் இப்படியே நடந்துட்டு ரொட்டீன் அவங்களோட வேலை. இப்ப அவர்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் யாரோட வீட்டுல லைட் போடப்பட்டிருக்கு, அதுதான் யோசிக்கும். முஸ்லிம்களாகிய நாம ஃபஜ்ருடைய அஸான் கேட்டும் தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டை கதவை திறந்து வாசல்ல கோலம் போட்டு வெளிச்சம் லைட்டை போட்டு இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள். பரக்கத் இப்ப எங்க போகும் யோசிச்சுக்கணும். நாம என்ன முயற்சி செய்யணும்னு சொன்னா, ஃபஜ்ருடைய பாங்கு சத்தம் கேட்ட உடனே எந்திரிங்க, வாசல் கதவை திறங்க, வீட்டுல லைட்டை போடுங்க, உட்காருங்க, ஃபஜ்ர தொழுவுங்க, திக்ர் செய்ய படுங்க. அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்று சொன்னால், ஒமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இது குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அடியானே, என்னை அஞ்சி நீ தக்வா செஞ்சு நடந்தேன்னு சொன்னா உனக்கு ஒரு ரிஸ்க கொடுப்பேன், உனக்கு ஒரு உணவை கொடுப்பேன், உனக்கு ஒரு பரக்கத்தை கொடுப்பேன், உனக்கு ஒரு ராகத்தை கொடுப்பேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீ ஒரு கனவுல கூட கற்பனை பண்ணி பார்த்திருக்க மாட்ட. அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கிறேன்ற அல்லாஹ். நான் ஆஜியார் கொடுக்கிறேன் நான் சொல்லுங்க, அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான். அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுற, அடியானே உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, அதை பார்க்கிறவன்லாம் உன்னை பார்த்து பார்த்து ஏங்குவான். எப்படி இவ்வளவு நல்லா வாழ்றீங்க, சொந்த வீடு வச்சிருக்கிறீங்க, வாகனம் வச்சிருக்கிறீங்க, நிம்மதியா இருக்கிறீங்க, சுண்ணத்தான கோலத்துல இருக்கிறீங்க, அழகான தாடி, அழகான சுருமா, தொப்பி போட்டு டெய்லி கரெக்டா பள்ளிக்கு வந்துடுறீங்களே, எப்படிதான் உங்களால முடியுது? எனக்கும் துவா செய்யுங்க. உன் புள்ள ஹாஃபிஸ் ஆயிட்டா, உன் புள்ள நல்லா ஓதுறா, உன் புள்ள உன்னை கட்டுப்பட்டு நடக்கிறா, உன் மனைவி பத்தினியா இருக்கா, உன் மனைவி நீ சொல்றதை கேட்டு நடக்கிறா. எப்படி எப்படியும் இல்ல, ஃபஜ்ர்ல நான் எந்திரிச்சேன், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடுக்கிறான். இவ்வளவுதான். இப்ப பாருங்க, மலையை தூக்குறோமா இல்ல லாரி இழுத்தோமா? சாகசம் காட்டுறாங்க பாத்தீங்களா? லாரியை இழுத்தார், அப்படியே கயிறை கட்டிட்டு முன்னாடி இழுக்கிறார். லாரி எத்தனையோ டன் கணக்கா இருக்கு, அப்படியே இழுத்துட்டு போறாரு. நம்ம இழுத்துனா நாக்கு அப்படியே வெளியில தள்ளி மூச்சியாய மூத்தா போயிடும். அந்த சாகசத்துக்கு நம்ம போக தேவையே இல்லை. நம்ம செய்யக்கூடிய சாகசம், நல்லா நோட் பண்ணிக்கங்க, நாம செய்யக்கூடிய சாகசம் என்ன தெரியுமா? ஃபஜ்ருக்கு வராது. இது லாரி இழுக்கிறது விட மிகப்பெரிய ஒரு சாகசம். உண்மையா இல்லையா? உண்மைதானே? நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு எப்படி வளர்க்குன்னா, உண்மை கரெக்டா சொல்றீங்க. எப்படி அது உண்மையிலே நம்ம மாறணும். எப்ப நம்ம மாறி விட்டோமோ அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீ என்னப்பா, நீ எப்ப அல்லாஹ் சொல்றான் நம்மள்ட்ட, நீ என்ன எப்ப பார்த்தாலும் என்ன நீ குறை சொல்லிட்டே இருக்கிற? நம்ம எதுக்கு எடுத்தாலும் யாரை குறை சொல்லுவோம்? அல்லாஹ் என்ன கொடுக்கும், அல்லாஹ் என்ன மட்டும் சோதிக்கிறாங்க. அவர்லாம் நல்லா, சிக்கந்தர் பாயெல்லாம் நல்லா இருக்காரு, அவர் பள்ளி நான் பார்த்ததே இல்லை, அவர்லாம் நல்லா இருக்காரு, நான் பள்ளியிலேயே கிடக்குறேன், எனக்கு எவ்வளவு கஷ்டம். இப்படி நீ என்ன குறை சொல்லாத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு, அல்லாஹ்வாகிய நான் மாற மாட்டேன். எதுவரை மாற மாட்டேன் தெரியுமா? நீ மாறாத வரை நான் மாற மாட்டேன். ஓ ஸ்டைல நீ மாத்து, என்கிட்ட கொஞ்சம் வா, அதுக்கப்புறம் நான் எப்படி ஆகுவேன் தெரியுமா? சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹு அக்பர். ஹதீஸ் குதுசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வரான்.
அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி, அல்லாஹ்வுடைய இபாதத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி இபாதத் செய்யணும். என் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லபடியா இருக்கணும், என் பிள்ளை நாளைக்கு நல்ல சமுதாயத்துல நல்ல ஒரு சீதேவித்தனமா இருக்கணும், அவனை யாரும் பொறுக்கின்னு சொல்லி பேசிடக்கூடாது, அவெல்லாம் மனுஷனாங்க என்று பேசிடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, பல பேர் அப்படி பேசுறாங்க. அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு யாரா இவனை பெத்தாது, இவனை பெத்த இவங்க அப்பா இவனை பெக்காமல் இருக்கிறாங்க, நீ செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. முஸ்லீமோட செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிற, புர்காக்களை போட்டு கொண்டுகிட்டு, முஸ்லீமுடைய ஆடைகள் இருந்து கொண்டுகிட்டு, ரோட்லயும் பீச்லயும் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள், செய்யக்கூடிய அக்கிரமான காரியங்கள் பார்த்தா உன்னை காய் துப்புறா. எதுக்குடா நீ முஸ்லீமா ஆவாடன்? அப்படி இல்லாம என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளை சீரியத்தனமா இருக்கணும், பார்த்தாலே முஸ்லீமோட கோலத்துல இருக்கணும், இவனை பார்த்தா அந்த சாவாக்களை பார்த்த மாதிரி இருக்கணும் என்று எல்லாம் மெச்சி பேச வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்றான், ஏன்ட்ட நீ நெருங்கி வா, ஒரு ஜான் நெருங்கி வாப்பா, அது போதும். நான் உன்கிட்ட எவ்வளவு க்ளோஸா வருவேன்னு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஒரு முறம் அளவுக்கு நான் உன்கிட்ட க்ளோஸ் ஆயிடுறேன். நீ என்கிட்ட ஒரு முயற்சி செஞ்சு என்கிட்ட நடந்து வா. அல்லாஹ் சொல்றான், அடியானே என்னை நோக்கி நீ நடந்து வந்தா நான் எவ்வளவு ஸ்பீடா இருக்கேன் தெரியுமா? உன்னை நோக்கி நான் ஓடி வரேன்ற அல்லாஹ் சொல்றான். இதுக்கு பிறகு நம்மளுடைய இணக்கம், உனக்கு எனக்கு உண்டான தொடர்பு எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருதுன்னு சொன்னா, ஹதீஸ் குதுசி அல்லாஹ்வை எடுத்து பாருங்க, முடிஞ்ச ஹதீஸ. நீ கேட்கும் காதாக நான் மாறி விடுகிறேன், நீ பார்க்கக்கூடிய கண்ணாக நான் மாறி விடுகிறேன், நீ பேசக்கூடிய நாவாக நான் மாறி விடுகிறேன், நீ பிடிக்கக்கூடிய கரமாக நான் ஆகி விடுகிறேன், நீ நடக்கக்கூடிய காலாக நான் ஆடுகிறேன். அதுக்கப்புறம் உனக்கு என்னப்பா பிரச்சனை? எது இருந்தாலும் ஏண்ட வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அல்லாஹ் தால கேரண்டி கொடுத்திருக்க. நாம இன்னும் அந்த உலகத்துல இருந்து திரும்பி, தப்பு இல்லை, உலகத்தின் பக்கம் போறது, வியாபாரம் செய்யறது, வீடு கட்டுறது ஹராமே கிடையாது, தவறே கிடையாது. நல்லா நீங்க கட்டுங்கன்றாங்க பெருமாள் சுவாசி. நல்ல வியாபாரம் செய்யுங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய சஹாபாக்களே மிகப்பெரிய கோடீஸ்வரர். உஸ்மானே கனி ரலியல்லாஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அதே சமயத்துல அந்த கோடீஸ்வர வியாபாரர்கள் தனது வியாபாரத்தை அல்லாஹ்வுடன் சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம என்ன வேணா வியாபாரங்கள் செய்யலாம், அது ஹலாலாக இருக்கா? நீ 10 ரூபா சம்பாரி, அது ஹலாலா இருக்கா? 100 ரூபா சம்பாரி, 1000 ரூபா சம்பாரி, லட்சங்கள் சம்பாரி, தப்பே கிடையாது இஸ்லாத்துக்கு. அது ஹலாலாக இருக்கான்னு பாத்துக்க, அவ்வளவுதான். ஹராமா இருக்குதா, அது நீ 10 ரூபா சம்பாதிச்சா தூக்கி போட்டு வந்து. ஹராமான வியாபாரமா, 1000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் சார், தூக்கி போட்டு வா. ஹராமான வியாபாரமா, லட்சங்கள் வாங்கிட்டு இருக்கேன், தூக்கி போட்டு வாயா. அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? உன்னை உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பான். அவன் தான் அல்லாஹ். குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக் ذுல் குவத்தில் மதீன். அரே உனக்கு ரிஸ்க் கொடுக்கிறது நீ நினைச்சிட்டு இருக்க அரிசி பருப்பு என்னோட வியாபார உத்தியோகம் கிடையவே கிடையாது. அடியானே, உனக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஏன் இருக்கு? இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் தஆலா ஹுவர் ரஸாக், அவன் தான் உணவு கொடுக்கக்கூடியவன். நீ பயப்படவே பயப்படாத. 1 லட்சத்தை விட்டுட்டு வரனே, 1000 விட்டுட்டு வரனே, ஹராமான வியாபாரம் எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் அதுல நான் ஈடுபட்டு இருக்கிறேனே, கவலையே படாத, தூக்கி போட்டு வா. அல்லாஹ் கூட இருக்கிறாங்க, ரசூலும் கூட இருக்கிறாங்க, நபிமாரும் கூட இருக்கிறாங்க, வலிமாரும் கூட இருக்கிறாங்க, முஃமின்களும் கூட இருக்கிறாங்க. பயப்படவே பயப்படாத, ஒரு ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக, முஃமின்களாக, முத்தகீன்களாக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா வகையும் பறக்க செய்வான். இன்னைக்கு நாம இருப்போம், நாளைக்கு நம்ம மூத்தா போயிடுவோம். ஆனா நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய ஃபேமிலி, அவர்களை நடுத்தரல நம்ம நிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. எப்ப நம்ம அல்லாஹ்கிட்ட பொறுப்பு சாட்டிட்டோமோ, நம்மளுடைய டைவர்ஷன் ஃபுல்லா அல்லாஹ்கிட்ட மாறிடுச்சோ, அல்லாஹ் எல்லா வகையிலும் நம்மளுக்கு பறக்க செய்யும், எல்லா வளங்களையும் கொடுப்பான். எவ்வளவோ கஷ்டங்கள், கேஸ் உலகத்திலே இல்ல, ஆனா உனக்கு மட்டும் சாப்பாடு எப்படிப்பா வருது? உனக்கு மட்டும் எப்படி வருது? நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோமே, எனக்கு அல்லாஹ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படிப்பா வீடு கட்டின? அல்லாஹ் கொடுத்தான். உடனே கோவப்படுறேன். என்னாச்சு? எப்படிப்பா வீடு கட்டின? இவ்வளவு பெரிய ஒண்ணுமே இல்லைங்க, பள்ளிவாசல் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், எப்படிப்பா வீடு கட்டின? அல்லாஹ் கொடுத்தான். அப்படின்னா கோவப்படுறாங்க மக்கள். இதுவே அவங்களுக்கு பதிலாக, எப்படிப்பா வீடு கட்டின? இல்ல, ஒரு நண்பர்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன், ஒரு 50 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன், ஒரு வீடு கட்டினேன்.
அப்படியா, அப்பனா கரெக்ட். எப்படி விளங்குறாங்க? கரெக்ட். இதுல எப்படி வீடு கட்டினா அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா கோவப்படுறான். காரணம் என்னன்னா அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்றதும் நமக்கு தெரியல, அவன்கிட்ட எப்படி வாங்குறதும் நமக்கு தெரியல. அதனால இந்த பதில் சொன்னா நமக்கு கோபமா வரும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அடியானே என்ன நீ முன்னோக்கி வந்துரு, நான் உனக்கு ரிஸ்க் கொடுக்குறேன், ரிஸ்கோட பயமே உனக்கு தேவையில்லை, உன்னை நல்லா நான் வாழ வைக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பேஸ் என்ன? சரியான முறையில தொழுது, கரெக்டான நேரத்துல தொழுது, அவனை வணங்கி அவனை சந்தோஷப்படுத்துறதை விட வேற எந்த வழியும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், கேஸ் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, எத்தனையோ ஹோட்டல் இழுத்து மூடிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கருணையினால் இந்த சூழ்நிலையை மறுபடியும் நார்மலா ஆக்கி நம் முஸ்லிமான முஃமினான அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா ராஹத்தான, நிம்மதியான, ஆஃபியத்தான, சலாமத்தான வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி